50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், போடா வாடா என்று அழைக்கும் போது 50 ஆண்டு பின்னோக்கி சென்று விட்டதாக முன்னாள் மாணவர்கள் நெகிழ்ச்சி. கோவை ராம்நகரில் உள்ள சபர்பன் மேல்நிலைப் பள்ளியில் 1975ஆம் ஆண்டு SSLC படித்த மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 120க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து இதற்கான திட்டத்தை ஏற்படுத்தி இன்று அனைவரும் ஒன்று கூடியது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் 1975ஆம் ஆண்டு இவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை 8 பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவர்களுக்கு தலா 30,000 ரூபாயும் நிதி வழங்கினார்கள். மேலும் மீதமுள்ள 4 ஆசிரியர்கள் வர முடியாத காரணத்தினால் அவர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று நிதி வழங்க இருப்பதாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சபர்பன் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் பள்ளிக்கு நிதி வழங்கியுள்ளனர். பொதுவாக எங்கள் அனைவரையும் ஐயா, சார், போங்க வாங்க என்று அழைப்பார்கள். ஆனால் இந்த சந்திப்பில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்த போது அனைவரும் போடா வாடா என்று பேசியது மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதாகவும், இந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எனவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் இந்த பள்ளியில் படித்த காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை அனைத்தையும் ஒன்று சேர்த்து புத்தகமாக வெளியிட்டனர். வணக்கம், என் பெயர் டிவி அசோக். நான் இந்த பள்ளியில் 1975 வரைக்கும் படிச்சிருந்தேன். நாங்கள் எல்லாருமே இன்ஃபேக்ட் 1975 ஸ்கூலில் 11th SSLC பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தோம். இன்றைக்கி 50 வருஷம் பொன் விழா ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது இந்த நிகழ்ச்சி ஒரு 50 வருஷங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. நாங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு இன்னும் இருக்கோம். எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் பழைய ஸ்டைலில் இருக்கோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி 84, 85 வயசு. அல்லாத வயசுலேயே எங்களை பார்க்குறதுக்குன்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள் எங்களால் இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்கூல் தான். அதனால் எங்களால் முடிஞ்சது 1 லட்ச ரூபா இந்த ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தலா 30,000 வீதம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். இனி இந்த குழு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சார், எந்தெந்த ஊர்லேருந்து சார், இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, வெளி மாநிலம், வெளிநாட்டிலேருந்து, ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட ஆளுங்க வந்திருக்காங்க. பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்திருக்காங்க. 4-5 பேர் 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல் பார்க்கணும், இந்த ஸ்கூலை பார்க்கணும்,